Hello friends, welcome to Melina Kitchen. Today Melina Kitchenல சூப்பர் அண்ட் டேஸ்டியான சுரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. வறுக்காத பச்சை கடலையை தான் நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 5 பல்லு தேங்காய் கீத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 மினிட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாயை இது மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை மேலே உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்மால் சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 5 to 6 சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி குக் ஆகிற வரை வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு, காயும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பர்ஃபெக்டான சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரெசிபியை பார்க்க மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப்